மதுபான சாலைகள் அனுமதி வழங்கப்பட்டதன் பிறகு அந்த மதுபான சாலை உரிமையாளர்கள் கோடிக்கணக்கில் செலவழித்து உண்மையிலேயே அதை ஓப்பன் பண்றதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து ஆறார கொடுக்கப்பட்ட வருகிறோம். அரசியல் ஆறாரில் அரசியல்வாதிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆறாரில் வந்திருக்கின்றதும் முடியும். அதே நேரத்தில் இந்த கிளிநொச்சி நகரத்துக்கு இது பொருத்தம் இல்லை என்பது பல பேருடைய கோரிக்கை. நீங்கள் உங்களோட தலைமுறையிலும் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஒரு குழு என்றாலும் அரசாங்கம் இது ஒரு நியமிச்சென்றாலும் இது விரைவாக இருக்கும் நடவடிக்கை நாங்கள் எடுக்கத்தானே வேணும். ஒரு நாள்ல திருப்பி 10-15 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க. எல்லா கம்பெனியும் இருக்கு. தயவு செய்து நீங்க உங்களுக்கு விரும்பின மாதிரி ஆட்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் விரும்பின இது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் டிரான்ஸ்ஃபர் ஒரு ஓடர்ஸ் இருக்கு. டாக்டர் நீங்கள் அளந்து கதைங்க. நாங்க அளந்து கதைக்கிறது படிக்கல ராசா ஓட மாதிரி. நான் சொல்றேன் நீங்க 40 பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. கட்சி உங்களுக்கு கிடைக்கல நாமினேஷன் அடுத்த ட்ரை பண்ணுங்க. சரியா உங்களுக்கு இன்னொரு கிடைக்கல நாமினேஷன் கிடைக்கல இல்ல. நாமினேஷன் கிடைக்கல இல்ல. நீங்க என்ன பத்தியே என்ன பத்தியே உங்களோட முகத்துட்டத்துல எவ்வளவு விஷயமாலே கொடுக்குறீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை பத்தி ஐசிஎம்க்கு வைஃப் இல்லையா வெளியே அனுப்புங்க. ஒரு பொம்பளை பிள்ளையை பத்தி ஒரு ஆக்கிர பத்தி வெளியே பொம்பளை பிள்ளை கொடுத்துருக்கீங்க. அடுத்த ஒரு பிரிவினை இருக்கின்றது. மதுபான சாலை அனுமதி பத்திர விடயம். கிளிநொச்சி மாவட்டத்திலே குறிப்பாக நகர மத்தியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்கல் அரசியல் தலையீடுகள் உள்ளதாக செய்திகள் வெளிவரும் செய்திகளாலும் குறித்த மதுபான சாலைகளின் அமைவிடங்கள் பொருத்தப்பாடின்மையாலும் மக்கள் விசனமடைந்துள்ள நிலையில் கிளிநொச்சி நகர திட்டமிடலுக்கு பொருந்தாத வகையிலும் பொது பயன்பாட்டு நிறுவனங்களை அண்மித்தும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மதுபான சாலைகளின் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். ஏற்கனவே தலைவர் இதுல ஆறார கொடுக்கப்பட்ட வருகிறோம். அரசியல் ஆறாரில் அரசியல்வாதிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆறாரில் வந்திருக்கின்றதும் முடியும். அதே நேரத்தில் இந்த கிளிநொச்சி நகரத்துக்கு இது பொருத்தம் இல்லை என்பது பல பேருடைய கோரிக்கை. நீங்களும் உங்களோட தலைமுறையிலும் சொல்லியிருந்தீங்க. இதுக்கு ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவோம். இதை நீக்கிறதுக்கான முடிவை நாங்கள் முன்வைக்குவோம் எடுக்கிறோம். உண்மையிலே இப்ப எல்லாருக்கும் தெரியும், கடந்த அரசாங்கத்தின் போது இறுதியான கட்டத்துல தேர்தலை இலக்காக வைத்து கொடுக்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் அனைத்தையும் கேன்சல் பண்ணப்பட்டது. சரியா? இரண்டாவது, ஒரு சில மதுபான சாலைகள் அனுமதி வழங்கப்பட்டதன் பிறகு அந்த மதுபான சாலை உரிமையாளர்கள் கோடிக்கணக்கில் செலவழித்து உண்மையிலேயே அதை ஓப்பன் பண்றதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதற்கான அனுமதியை கொடுக்குறியான்னு கேட்ட ஒன்று மதுவரி திணைக்களம் அடுத்து அங்க இருக்கிற அந்த பிரதேசங்களுக்கு டிஎஸ் உண்டாகத்தான் இந்த அனுமதி வழங்கப்படும். அப்ப அபாரான வழங்கப்படுகின்றது கேன்சல் பண்ணுகின்ற பொழுது வருகின்ற பிரச்சனை அதுக்கு அடுத்து நீதிமன்ற ரீதியான பிரச்சனையும் சரி. இருந்த போதிலும் கூட நாங்களும் கூட நான் ஒப்பளத்தை எடுத்து சொல்றேன். கடந்த யாழ்ப்பாணத்துல பல இடங்கள்ல நாங்கள் இப்படி தற்காலிகமாக மூடப்பட்டு வச்சிருக்கிறோம். அதனால நாங்கள் எடுத்த நடவடிக்கை தான் வேறும் இல்லை. என்கிட்ட மக்களுடைய போராட்டம், மக்களுடைய கவனிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படுமாக இருந்தால் மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த இதுகள் தற்காலிகமாக எடுக்கப்படலாம், ரத்து செய்யப்படும். சரியா? ஒன்று அதனால வேண்டிய அது உண்டு. ஏன்னு கேட்டா இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு எல்லாருக்கும் நமக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்குதான், என்ன நீதி ஒழுங்கு முரண்டு ஒன்று இருக்குது. அதுகளெல்லாம் ஒட்டச்சு கொண்டு எல்லாத்தையும் நீதி கொண்டு போங்க. இரண்டாவது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கிளிநொச்சி மாவட்டத்தில் அபரிமிதமான பார்கள் இருக்குது. அப்ப அது சம்பந்தமாக அதுக்கு அரசியல்வாதிகள் பின்புலம் இருக்கின்றார்கள் என்பதில் நன்மையிட நான் பெரிய வரும். சரி, என்கிட்ட பேருதும் இல்லை. இது சிபாசு செய்தவர்கள் யாருங்களா? சிபாசு செய்தவர்கள் அரசியல்வாதிகள் உண்டாகத்தான் இதுக்கு பின்னு காலம் போயிருக்கு. அதனால அந்த சிபாசு செய்த பெயர்கள் அது வேற கதை.
இருந்த போதிலும் கூட உண்மையிலேயே இவைகளை க்ளோஸ் பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது நம்ம தெளிவா இருக்கணும். அதற்கு இங்க இருக்கின்ற எம்பிமார்களுடைய இருக்கின்ற மக்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் தேவை. அதே நேரத்தில் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நிறுவனங்கள் மறுபடியும் ஏதாவது பரிசீலனை செய்ய முடியுமாங்கிறத நாங்கள் பார்க்கணும். ஏன்னா நமக்கு பக்கத்துல பள்ளிக்கூடம் இருந்த இயலாது, கோயில் இருந்த இயலாது, அதில் முக்கியமான இடங்கள் இருந்த இயலாது. அப்படிப்பட்ட இருக்கின்ற போது கூட நமக்கு பக்கத்துல கோயிலும் இருக்குது, பக்கத்துல பாரதாலயம் இருக்குது, இடையில பாரும் இருக்குது. அப்படி எப்படி நாங்க கொடுக்கப்பட்டது வழங்கப்பட்டதுங்கிறது பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்படியா உண்மையிலே அதிகாரிகள் இதுக்கு பொறுப்பு சொல்லணும். அதனால அந்த மாதிரியான காரணங்களை வச்சுதான் நாங்க அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற விசேடமாக நீங்க ஒரு குழு என்றாலும் அரசாங்க நியமிச்சாலும் இது விரைவாக இருக்கும் நடவடிக்கை நாங்கள் எடுக்கத்தானே வேணும். உண்மையிலே இதற்கு சரியா ஒரு சின்ன குழு ஒன்று நியமித்து அந்த குழுவினுடைய அறிக்கையை நாங்க ஒரு 2 வாரம் எடுத்து ஏன்னா ஏற்கனவே அந்த அம்பல பெருமாள் சந்தி வட்டக்கட்சியில போட்டதுக்கெல்லாம் மக்கள் கடிதங்களாக எடுத்த மூலம் தந்தும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுது. பூனேரியிலேயே ஆஸ்பத்திரி பக்கத்துல 200 மீட்டர் பூனேரி பிரதேசத்துல மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. சொல்லுங்களேன். අන්ත්‍රිකවා මේ 96 නැවතිලා තිබුණා සියලුම FL4 වර්ගීවා. ඊට පස්සේ යුද්ධ කාලයෙන් පස්සේ මම දන්නා තරමින් මම හිතලා දෙකක් විතරයි ආවා. මම දන්නා තරමින් ඊට පස්සේ තිබුණේ අර හෝටල් බලපත්‍ර 3ක් විතරයි. මම මෙහාට එනකොට රාජකාරී වල බාර ගන්නකොට 2009 පස්සේ කීය දුන්නාද කියලා 2000 එහෙම ගැලුම් දුන්නා. ඡන්ද තිබිලානේ තියෙන හැම අවුරුද්දම. ඔව් 2010 දී තමයි මුලින්ම එක. ඊට පස්සේ 2012 දී ඊළඟ එක ඇවිල්ලා තියෙනවා. ඊට පස්සේ නැත කාලේදී එකක් ඇවිල්ලා දෙනවා ඒ හෝටල් වල පත්‍රයක්. ඊට පස්සේ ආපහු සියලුම වයින් ස්ටෝර්ස් මාගේ FL4 වර්ගයේ සියලුම බලපත්‍ර කියවරු තිබුණු වර්ෂයේ තමයි ඉරුක් කරන්නේ. இந்த வருஷம் தான் கூடுதலான பார்ப்போம் வழங்கப்பட்டிருக்கு. 2010ஆம் ஆண்டு கொண்டு வந்தது, 12ஆம் ஆண்டு கொண்டு வந்தது. அதுக்கு முன்னுக்கு இருந்தது சாதாரண ரெஸ்டாரண்ட்டுக்கு வழங்கப்படுகின்ற வழங்கப்பட்டது 2014 2024ஆம் ஆண்டு பிறகு. அதனால சம்பந்தமாக தீர்மானமா நாங்க கொண்டு வந்தானே இது இந்த வருஷம் இப்படி அளவுக்கு கொண்டு வந்ததை நிறுத்தணும். பெரிய தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். ஒரு நாள் வழிமொழிஞ்சது போதைப்பொருள் பாவனை அதிகரிச்சிருக்கு. அந்த கஞ்சா கசிப்பு உற்பத்திகள் கூட ஏரியால எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா இதுக்கு முதல்ல சொல்லியிருந்தவங்க இதே ஒருங்கிணைப்புக்குள்ள கூட்டத்துல போதைப்பொருளை இல்லாம போனோம்டா பார் பாயிண்ட் வேண்டி இதே ஒருங்கிணைப்புள்ள முடிவெடுத்தாரு முன்னைய காலத்துல. ஆனா இப்ப அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது. அதுக்கு வந்து கிராமப்புறத்துல போதைப்பொருள் அதிகரிச்சிருக்கு, கசிப்பு உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. ஆனா அதையும் கட்டுப்படுத்த இதுவும் இல்லை. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் வந்து இருக்குது. අපේ ව්‍යාපාර දිස්ත්‍රික්කයේ ලඟුවර මාසිතුමා එයාගේ කතාව තමයි கடந்த காலங்கள்ல 10 தடம் 15 தடவைக்கு மேல குற்றவாளியாக காணப்பட்ட நீதிமன்றத்தாலையும் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்ட நபர்களுக்கே மறுபடியும் அந்த அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அவங்க நிலையில திணைக்களத்துக்கு அறிவிச்சிருக்கிறதாக சொல்றாங்க. அப்ப அது சம்பந்தம் நம்பங்கிற ஒரு ஆமாம் சார். இதில் முதலாவது இந்த மதுபான சாலைகள் சம்பந்தமாக நாங்கள் இதில் தீர்மானம் இயற்றினாலும் அவ்வளோ தூரம் லீகலாக பயன்படுத்த தெரியாது. என்னென்னா கோடப்பட்டிகள் போகாது. இதில் நாங்கள் செய்ய வேண்டியது ஒரு கமிட்டியை நியமித்து சர்வே டிபார்ட்மெண்ட் மற்ற இது தொடர்பான பிரதேச செயலாளர்களை உள்வாங்கி அந்தந்த மதுபான சாலைகளிலிருந்து அந்த நியமங்களுக்கு அமைவாக என்ன வழிபாட்டிடம் இருக்கா, பாடசாலை இருக்கா, பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு மதுபான சாலைக்கும் ஒரு ரிப்போர்ட்டை பிரிப்பேர் பண்ணி எக்ஸைஸ் கமிஷனர் ஜெனரலுக்கு அது சம்பந்தமான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணினால்தான் சார் ஏதாவது கேன்சல் பண்ணலாம். அப்படின்னா நாங்கள் ஒரு தனி தீர்மானத்தோட போக அது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமாக என்னடா இப்ப நாங்கள் யாரும் போகலாம். அதை பயந்தோடு நாங்கள் சமூகத்தில் நடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்காம விட்டோம்னு சொன்னா தீர்மானமா எடுப்போம். 30 கொடுத்த லைசன்ஸ் அவ்வளோதையும் நிப்பாட்டுவோம். தீர்மானத்தை எடுப்போம்.
தீர்மானத்தை அந்த எடுக்கும். தீர்மானத்துக்கு எதிராக போன போடும். அதுல அதுக்கு தொடர்பான வழக்கு விஷயத்துக்கு இது ஒரு எவிடன்ஸாகவும் இருக்கும். தீர்மானத்தை எடுக்கும். இப்படி நாங்க பெரிய யாருமே உடன்படுகின்ற விடயம் தானே யாருமே போறதுல பாரு போடுறது இல்லை. அப்ப அதனால இன்னும் நம்ம தீர்மானம் எடுப்போம் என்னன்னு கேட்டா கொஞ்சம் நீ சொல்ற மாதிரி அதற்கான நியமனங்களுக்கு ஏற்ப உட்பட்டு இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்கிறது உண்டு. சரியா? அடுத்த அந்த மதுவ திணைக்களத்தை சொல்றவங்க அவங்க எல்லா நியமனங்களுக்கும் உட்பட்டு தான் இதுக்கு அனுமதி வழங்கணும் தான் சொல்றாங்க. இருந்தாலும் கூட நாங்க பரிசீலனை செய்வதற்கான சர்வே டிபார்ட்மெண்ட் மதுவ திணைக்களத்துல எல்லாத்தையும் வரவழைச்சு நமக்கு இதுக்கான ප්‍රශ්නයක් වෙලා තියෙනවා මේ ඩිස්ට්‍රික්ට් එකට එන්න අපි කියන්නේ මේක වෙනම කොමිටියක් හදාගෙන ඊට පස්සේ පුරාවතු කොමිටියක් කරලා කොමිටියක් හදාගෙන ඊට පස්සේ අපි ඒකේ අර තීන්දුවක් ගමු. අපේ සභාවට කරන්න අපි චුට්ටක් අහමු අපි එක්සයිස් ඩිපාර්ට්මන්ට් එකේ ඉන්න නිලධාරීන් චුට්ටක් අහමු අපි తాවකාලිකව මේක නවත්තන්නේ එයාට මොකරි නීති විදියට මොකරි අවුලක් තියෙනවා. తాවකාලික දැන් එක්සයිස් ඩිපාර්ට්මන්ට් එකේ ඔෆිසර් කෙනෙක් ඉන්නවානේ. ඔයාට ඔයගොල්ලන්ට තමලා නිකන් නැතිනම් කරන්නේ. එතකොට ඔයගොල්ලන්ට අපි දැන් ඩිසයිඩ් කරා මෙච්චරලා කතා කරා දැන් අලුත් පාපම දීලා 16ක්. එතකොට අපි ගෞරව honorable MP සුරීදරන් සජෙස්ට් කරා මේක తాවකාලිකව අපි නවත්තනවා කියලා. తాවකාලික මේ 16ම නවතලා ඒකේ අපි දැන් district coordinating committee meeting decision විදිහට මේක අරගෙන මේක නවත්තලා ඒකට නීති ක්‍රමයෙන් මේගොල්ලෝ ගිහිල්ලා සුප්‍රීම කෝට් එකේ හරි කෝට් ඔෆ් අපීල් එකේ රිට් එකක් ගන්නවා නම් ඒක අපි මොන දෙමු කියලා අපි ඉල්ලීමක් කරනවා. නැත්තම් වෙන්නේ දැන් ඊයරත් ඇක්සිඩන්ට් එකක් වෙලා මම දැක්කා Facebook එකේ අවුරුදු දෙක බබෙක් කෙනෙක් මැරලා තියෙනවා. එතකොට මේක දිගින් දිගටම මේක කතා වෙනවා. දැන් පොලිටිකල් ටෝක් එකක් ADC මීටින් කියන්නේ මේක නිකන් අපි වැඩක් වෙන්නේ නැති මේකක් වෙනවා. ඒ නිසා අපි ඩිසිෂන් විදියට මේක අරගමු. අරගත්තාට පස්සේ සුප්‍රීම කෝට් එකට යනවා නම් කෝට් ඔෆ් අපීල් යනවා නම් අපි මොනවද ඒක අදහස් මොකද්ද? සිද්ධ වෙන්නේ නීත්‍යානුකූලව තමයි මේ සියලු වරපත් දීලා තියෙන්නේ. ඒකට විරුද්ධව අපි මෙතන කමිටුවෙන් ගන්න තීරණයක් තිබුණා. ඒකද අපේ දෙපාර්තමේන්තුවේ කොමසාස් ජනාධිපතිතුමාට දැනුම් දී යුතුයි. එතන දැනුම් දීලා ගන්න තීරණය හරි අදින මේ මොකක්ද? නවත්තන්න කියලා තාම நாங்க அதான் இப்ப நம்ம சொல்றது இப்ப ஜிஏட தலைமையில சரியா மத்திய திணைக்களம் எல்லாத்தையும் அடுத்த கூட்டத்தில் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும். நாங்கள் அறிக்கை எதிர்வரும் காலங்களில் இதுவரை நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம். සාමාන්‍ය වැසියෙක් කාන්නේ ඒ කියන්නේ වාර් දෙකක් අතර තියෙන උන දුර ප්‍රමාණය මොනවද කියලා තියෙනවා. එහෙම එකක් නැහැ සර්. එහෙම ගන්න. එහෙම එකක් නැහැ. වාල් එකක් දෙන්න අයදුම් කරුවේ ආවට පස්සේ නොටිෆිකේෂන් එකේ තියෙන්නේ කිලෝමීටර් 500ක් දැන් ඒක 250 බවට පත් වුණා නොටිෆිකේෂන් එකෙන් නැත්නම් මීටර් 100ක්. එතන වයින් සෝස් එකකට අවශ්‍ය වෙන්නේ මීටර් 100ක ප්‍රමාණයක් තිබුණාම ඇති. මේ නීතිය වෙනස් කරනවා. පාර්ලිමේන්තු එකෙන් මේ නීතිය වෙනස් කළොත් ගැටලුවක් නැහැ. නිලධාරීන්ගේ පැත්තට නෙමෙයි ගැටලුව වෙන්නේ. இப்ப இவர் சொல்ற அமைச்சர் அதாவது எம்பி அர்ஜுனா சொல்றார் நேற்று ஆக்சிடென்ட் பட்டது தாயம்புள்ளை அது ஆக்சிடென்ட் பட்டது காரணம் அளவுக்கு மீறிய வேகத்துல போன டிப்பர் அப்ப டிப்பர் எல்லாம் கொஞ்சம் நாங்க உங்களுக்கான சான்ஸ் தரோம். ஏழு விடயங்களிடம் பேசப்படுகின்ற பொழுது பேசுவோம். அதனால மற்ற பேசுவோம். கொஞ்சம் இல்ல நீங்க எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்றது பார் சம்பந்தமாக சரியா யாருன்னு சொன்னா சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட கான்வெர்ட் ஆகும். அப்போ ஒரு ஐடியை காரணமா அடங்குறீங்க டாக்டர்
நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற எங்க தங்கச்சி எங்க இருக்காங்க? எனக்கு தந்த முறைப்பாடு தானே விசாரிச்சு போட்டு வாங்க. இது சம்பந்தமாக இந்த சட்டத்தில் வந்து இந்த டிசிஷன் கட்டாயம் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதன் அவர்கள் என்னென்றால் இது எல்லாத்தையும் நான் ஒரு தலைமைக்கு கீழே, அதாவது வந்து நீங்க சரியான கேளுங்க. கொஞ்சம் நீ சொல்லுங்க, நானும் சொல்லலாம். சொல்லக்கூடாதீங்க. மற்றது இரண்டாவது இங்க ஒரு அதிகாரிகள் தான் இப்ப இங்க வந்து பாராளுமன்ற உறுப்பினர் கைக்கு திருப்பி கேட்கிற அளவுக்கு இருக்குன்னு சொன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்க உங்களுக்கு அரசாங்கத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யறபடியாகும் அதுக்கு இது சம்பந்தமா நான் கதைக்கல அது வேற விதமா அதை நான் சொல்றேன். நான் கிளியரா சொல்றேன். இந்த விஷயத்தை அப்படி விடையாது முன்களையும் பாருங்க, அந்த காசையும் கூட்டிக்கிட்டு அங்க இருக்கிற 200,000 மாத்திக்கிட்டு அந்த தலைமை பதவியை தாங்கள் அது சம்பந்தமான அமைச்சரோட கதைச்சிருக்கிறோம். அவர் சம்பந்தமா இதுவரையும் போடுறோம். கொண்டு போகாமல் நான் நினைக்கிறேன் இப்படியானது வந்து பொலிட்டிக்கலா யூஸ் பண்ணப்படும். அதாவது நீங்க கலைக்கிறோம் சரியான பிள்ளை ஜோதிச்சு கலைக்கிறேன் நான் தான் தலைவர். நான் ஒன்று சொல்றேன் கேட்டா இங்க வந்திருக்கிறது உங்களை கலைக்கிறவங்கள வந்து கூடுதல் அப்படின்னு திணைக்கலைஞர் தலைவர் அவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்து செஞ்சு கொள்ளணும், மரியாதை பெற்றுக் கொண்டதும் சரியா. அப்ப அந்த நேரத்துல இப்ப இங்கே பேர் கட்டப்போ பிரச்சனை வருது. அர்ஜுனா வந்து நான் சொல்றேன் இங்களை வந்து இந்த விஷயத்தை சரிவாறு தெரிஞ்சு கொள்ளாம நம்ம பேசணும். அதனால இது பூரணமாக தெரிஞ்சு கொண்டு அறிஞ்சு கொண்டு இதுக்கான முடிவுகள் எடுப்போம். அதுக்கு பிறகு இந்த டிசிஷன் எடுப்போம். அதனால வேண்டி நம்ம ஒருத்தரை வந்து தர குறைவாக பேசுகின்ற பொழுது அது வந்து நல்லதில்லை. எங்கிட்ட பிறகு ஒருத்தர் நம்ம வேலை செய்யற நாளைக்கு அப்ப அந்த ஆட்கள் இருக்கின்ற அதிகாரிகளோட ரொம்ப வேலை செய்யும். பழைய அபிவிருத்தி பழைய நாங்கள் விரும்பினாலும் மட்டும் இப்போதைக்கு தலைவராக இருக்கிறது சகாதேவன் தான். சரி, அது மாத்துறதா இல்லையா அல்லது அது நடவடிக்கை இந்த குவாலிபிகேஷன் எனக்கு தெரியும். வேலைக்காண்டி அரசாங்கம் கொடுக்கிறது மக்கள் அடிப்படையில் ஏற்கனவே போராட்டம் செய்திருக்கிறார்கள். யார் இந்த ட்ரேட் யூனியனா அதுவாங்க அது வேற காரணம். மக்களுடைய முறைப்பாடு நான் அது பெருந்தெடுக்கிற அமைச்சர் தான் இருக்கிறேன். அதாவது இந்த அமெண்ட்மெண்ட் செய்ய வேண்டாம் தான் நான் சொல்றேன். செஞ்சிருக்கிறவங்க அதை வந்து அவர் சொல்றாரு தவிர என்னண்டா நீ சொல்ற நீங்க உங்க கட்சியோட வச்சு கொள்ளுங்க. இது சம்பந்தமான மக்கள் முறைப்பாடு நீங்க 8-10 பேரை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க சார். ஒரு நாள்ல திருப்பி 10-15 பேரை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க. எல்லா கம்பெனிலும் இருக்கு. தயவு செய்து நீங்க உங்களுக்கு விரும்பின மாதிரி ஆக்களை டிரான்ஸ்பர் பண்ணவும் விரும்பின இது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் டிரான்ஸ்பர் ஒரு ஓடர்ஸ் இருக்கு. டாக்டர் நீங்கள் அளந்து கதைங்க. நாங்க அளந்து கதைக்கிறது படிக்கல ராசா ஓட மாதிரி. நான் சொல்றேன் நீங்கள் 40 பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ண கவர்மெண்ட் அமைச்சர் 40 பேருக்கு மேல எனக்கு வந்து கம்பெனில தான் சொல்றேன். பாராளுமன்றம் இருக்குது, அமைச்சர் தெரியும், பேசுங்க அப்படியாப்பட்ட பிரச்சனை. அதனால இது வந்து ப்ரொபோசல்ஸ் தான். அதிகாரி ஒரு தலைவரை பொது வழியில வச்சு அவமானப்படுத்தக்கூடாது. அவர் வேணுமென்றால் மினிஸ்ட்ரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்க எந்த கட்சி உங்களுக்கு கிடைக்கிற நாமினேஷன் உங்களுக்கு இன்னொரு கிடைக்கிற நாமினேஷன் கிடைக்கவே இல்ல. நாமினேஷன் கிடைக்கவே இல்ல. நீங்க என்ன பத்தியே உங்களோட முகத்துக்காரத்துல எவ்வளவு விஷயம் அழைய கொடுக்குறீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை பத்தி ஐசிஎம்க்கு வைஃப் இல்லையா தெரியாதா? ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி ஒரு ஆக்கிர பத்தி வெளியே நான் ஒன்றைதான் கொண்டு இருக்கேன். நீங்க எத்தனை கொண்டு வெளிநாடு கொடுக்குறீங்க எங்களுக்கு தான் தெரியும்.
கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் நாங்க இன்வைட் பண்றீங்க இது சம்பந்தமா இது சம்பந்தமா இன்வைட் பண்ணீங்க இவரை அன்இன்வைட்டட் கெஸ்ட் கேன் ப்ளீஸ் கெட் அவுட் கௌரவ தலைவர் ஒரு அன்இன்வைட்டட் கெஸ்டோட ஏன் இப்படி பிரச்சனை உருவாக்குறீங்க பிரச்சனை உருவாக்க இவரை யார் இன்வைட் பண்ணீங்க இந்த மீட்டிங் இவர் எது சார்பா வந்தவர் எனக்கு தலைவர் என்ன அடிப்படையில் உள்ளுக்குள்ள வந்தவர் நான் கதைக்கிறது ஒரு மக்களோட பிரச்சனை இந்த தனிப்பட்ட பிரச்சனை ஓபன் பண்ணி நான் ஒரு உண்மை இந்த இடத்துல சொல்றேன் சரியா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து பொதுமக்களுக்கோ ஊடகங்களுக்கோ அனுமதி இல்லை. அழைக்கப்படுகின்ற ஆட்கள் மாத்திரம் அதிகாரிகள் பொதுமக்கள் அரசியல் கட்சி தான் சரியா அதே நேரத்துல சரியா பொதுமக்களுக்கு முறைப்பாடுகள் செய்யணுமாக இருந்தா நாங்க டிசிசி ஆபீஸ்ல இருக்கோம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, இந்த பக்கம் மத்தியம் இருக்கிறாரு, இந்த பக்கம் முறைப்பாடுகள் கொண்டுங்க. அந்த முறைப்பாடுகளை பத்தி பேசுறதுக்கு மக்களுடைய பொருளாக ஒழிக்கிறதுக்கு நாங்க இங்க பார்லிமெண்ட் கட்டிருக்கோம். அப்ப அந்த பாராளுமன்ற எல்லாருமே வந்து பேச போனா இன்னைக்கு முடிவு சரி வாக்களித்த மக்களுக்கு நான் எப்படி வேலை செய்யறது, எப்படி சேவை செய்யறது, நீங்க யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் கிளர்ச்சி தேர்தல் தொகுதி ரெண்டுக்கும் ஐயா உங்கள மாதிரி தேர்தல் 393 பேர் நின்று அவ்வளவு இல்ல 200 வாக்கு 100 வாக்கு இது முழுக்க எம்பி கோட்டால தான் நிற்கிறாங்க. ஐயா நீங்கள் இப்படியான ஒரு அடிப்படை இல்லாத நீங்க வரையில கௌரவ தலைவர்களே பல விடயங்கள் இருக்குது என்பதை கருத்தில் கொண்டு கொண்டு போவார்கள். மாவட்டத்தில் முன்வைக்கப்பட்ட